அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் பிரதமர் மோடியும் திடீர்னு நண்பா நண்பா அப்படின்னு சொல்லி ட்விட்டர்ல வந்து மாறி மாறி பாசத்தை பொழிஞ்சுக்கிறாங்க. 100% போட்டுற போறாரு. இப்படி பேசி பேசிதான் போட்டு விட்டாரு 50. என்னதான் நீ நண்பனாக இருந்தாலும் அப்படின்னு எப்பயாவது பேசலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவும் இந்தியாவும் திரும்பவும் அந்த வர்த்தக உறவை சுமூகப்படுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கு. விரைவில் என்னுடைய வெரி குட் ஃப்ரெண்ட் பிரைம் மினிஸ்டர் மோடியோட நான் பேச இருக்கிறேன், லுக்கிங் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. பிரதமர் மோடியும் அந்த ட்வீட்டை வந்து ரீட்வீட் பண்ணியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு, என்னுடைய நல்ல நண்பர் டொனால்ட் ட்ரம்ப், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தம் சுமூகமாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு, நானும் அவரோட பேசுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு நல்ல முடிவு கிடைச்சா நம்ம இங்க இருந்து ஏற்றுமதி பண்றவங்க உற்பத்தியாளர்களுக்கு நல்ல விஷயமா இருக்கும். இன்னொரு பக்கம் கத்தார் தலைநகர் தோஹா, அங்க இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. குறிப்பா ஹமாஸினுடைய அரசியல் லீடர்ஷிப், அதுல இருந்து முக்கியமான தலைவர்கள் கத்தார்ல இந்த இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில அந்த ஹமாஸ் மேல நடத்திட்டு இருக்கிற அந்த தாக்குதலை நிறுத்துறது குறித்து ஒரு பேச்சுவார்த்தைக்காக போயிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட இஸ்ரேல் அந்த தலைவர்களை குறி வச்சு தோஹா மேலே வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இதுல வந்து குடியிருப்பு பகுதிகளிலும் சேதம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அந்த ஹமாஸ் லீடர்ஷிப்ல இருந்த அந்த முக்கியமான நபர்கள் யாருக்கும் எதுவும் ஆகல. ஆனா அவங்களோட இருந்து ஒரு 5 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. இதுக்கு கத்தார் கவர்மெண்ட் வந்து கடுமையான கண்டனத்தை சொல்லியிருக்காங்க. இது சர்வதேச விதிகளை மீறின ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதே மாதிரி அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த தாக்குதல் நடக்குது அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும், நாங்க கத்தாருக்கு முன்னாடியே சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்க அரசாங்கம் வெள்ளை மாளிகை தரப்புல வந்து சொல்லப்படுது. ஆனா கத்தார் அரசாங்கம் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி எந்த தகவலும் வரலை அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அது தாக்க போறோங்கிற தகவல் தெரிஞ்சா இது வேற ஒரு நாடு, அங்க நீங்க தாக்க வேணாம், அவங்க இறையாண்மைக்கு எதிரானது, இது போருங்கிறது வேற இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு அமெரிக்கா சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு, அமைதிக்காக கத்தார் எப்பயுமே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க தான் இதை கூப்பிட்டு பேசுறது, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் எல்லாமே அவங்க தான் வந்து முன்னின்று நடத்துறாங்க. அப்போ அமைதிக்காக ஒரு நாடு முயற்சி பண்ணுது அப்படின்னா அவங்க மேலேயும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துனாங்கன்னா அது வன்முறையை தூண்டாம என்ன அப்படின்றது தெரியல. ஆமா, இஸ்ரேலுக்கு ஒரு கட்டுக்கடங்காம இப்படி ஒரு இதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு முடிவே இல்லாம தான் போயிட்டு இருக்கு. எல்லா நாடுகளும் வேடிக்கை தான். ஆனா பார்த்தோம்னா ரஷ்யா மேல அவ்வளவு தடைகள் போட்டிருக்காங்க. இஸ்ரேல் மேல இது வரைக்கும் எந்த விதமான தடைகளும் விதிக்கப்படல. ரஷ்யா நிறுத்தணும் தள்ளு 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 அப்படிங்கறது மட்டும்தான் எல்லாம் சொல்றாங்களே தவிர ஒரு ஆக்டிவிட்டியா யாரும் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க.